ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 61 தொடர்ச்சி. ஸோ ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அழகா இன்ட்ரடியூஸ் இங்க மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்காரு. இங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே இந்த ஈஸ்வரா அப்படிங்கிற கான்செப்ட் பகவத்கீதையில பிரதானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நம்ம பரபிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், ஜீவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு பொதுவா நம்ம பிரித்து பேசுவதுண்டு. இதுல இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதும் இந்த மூன்றுமே ஞானேஸ்வரியில பல இடங்களில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அதுல பர்டிகுலரா இந்த இடத்துல அவர் கொண்டு வர்றது என்னன்னா, ஈஸ்வரா அப்படிங்கிற கான்செப்ட் தான் ரொம்ப அதிகமா கொண்டு வந்திருக்காரு. காரணம் என்னன்னா, அவன் கர்ம பல தாதாவாக இருந்து கொண்டு உனது கர்ம வினைக்கு ஏற்ப உன்னை அவன் ஆட்டுவிக்கின்றான். ஆற்றவன் அவன், நீ ஆடுறவன் தான். ஆனா அப்கோர்ஸ் உன் கர்மப்படிதான் அவன் ஆட்டுவான் அப்படிங்கிறதும் அவருக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த ஈஸ்வரனுடைய ரோல் நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த உலகத்துல எல்லாரையுமே அந்த ஈஸ்வரன் தான் ஆட்டிக் கொண்டிருக்கிறான். எல்லோருடைய ஹிருதயத்துக்குள்ளும் அவனே இருக்கின்றான் என்ற உணர்வு வர வேண்டும். அப்போ தன்னை ஒரு ஜீவன் என்பது ஒரு மாய தோற்றமாக அவன் நினைக்க வேண்டுமே தவிர உண்மை என்று நினைக்க கூடாது. அப்ப எல்லோருமே ஈஸ்வரனால் ஆட்டுவிப்பவர்களாக இருந்தார்கள் நினைக்கும் போதே அந்த ஒன்னஸ் ஃபீல்குள்ள போயிடலாம். ஸோ ஒன்னஸ் ஃபீல் அச்சீவ் பண்றதுக்கு நான் 2 விதத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். உங்களை நீங்கள் பரபிரமம் என்று உணர்ந்தாலும் ஒன்னஸ் ஃபீல்குள்ளதான் போவீங்க. அல்லது நீங்கள் அனைவரும் நாம் அனைவருமே இறைவன் என்ற ஒரே சக்தியால் ஆட்டுவிக்கப்படுபவர்கள் என்று அந்த ஒரு உண்மை புரிந்தாலும் நம்ம ஒன்னஸ் ஃபீல்குள்ள போயிடுவோம் அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப யாராவது என்னை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அது இறைவனின் அனுமதி என்று என்னை யாரும் அடிக்க முடியாதுங்க. அவன் அன்றி அணுவும் அசையாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா அது என்னவோ தெரியல, நமக்கு ரொம்ப ஈஸியா மறந்து போய் தொலைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ எனக்கு வர வேண்டிய பணம் வரல அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். டேய், உன் பிராப்தத்துல உன் இறைவன் உனக்கு அனுகிரகம் இவ்வளவுதான் இருந்தா அதை தாண்டா வரும். நீ தலையில முட்டி மோதி போராடினாலும் உனக்கு என்ன வரணுமோ அதுதான் வரும். நீ எதுவுமே போராடாம இருந்தாலும் உனக்கு என்ன வரணுமோ அது வரும். ஆனா இந்த ஒரு சின்ன கான்செப்ட் புரிஞ்சதுன்னா எவ்வளவு ரிலாக்ஸேஷனா இருக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க, நம்ம கிட்ட தப்பு பண்றாங்க, செய்யறாங்க. ஓகே, இங்க இறைவனின் அனுமதியோடு அது நடக்கிறது. இந்த ஃபீல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாமே நன்மைக்கு என்ற ஃபீலிங் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இங்க என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. இந்த ஈஸ்வரன் என்ற அந்த கான்செப்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேற லெவல் ஆனந்தத்துல இருக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை யாரும் மறந்து விட வேண்டாம். அதைத்தான் இங்கேயும் அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றதையே நான் படிக்கிறேன், கேளுங்க. காற்றானது ஒரு துரும்பை ஆகாசம் எங்கும் அலைந்து திரியும்படி செய்து வைப்பது போலே அந்தந்த பிறவியின் ஆட்டம் அந்த பூதத்தை சொர்க்க சம்சாரங்களின் பிரதேசமெங்கும் அலைந்து திரியும்படி ஈஸ்வரன் செய்து வைக்கின்றான் அப்படின்னு அழகா எடுத்து காட்டுறாரு. எப்படி ஒரு காற்றானது அந்த தூசியை எங்க வேணா பறக்க செய்யும், அந்த மாதிரி அவன் கர்மாவுக்கு ஏத்த மாதிரி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ பூலோகத்திலேயோ எங்க எங்க எப்படி எப்படி ஆட்டணுமோ எல்லாத்தையும் ஆட்டுறது அவன் தான் என்று இங்கே அழகாக குறிப்பிடுகின்றார். காந்தத்தின் சாமீபியத்தால் எப்படி இரும்பு இழுக்கப்படுகிறதோ அப்படியே ஈஸ்வரன் சக்தியால் பூதங்கள் ஆட்டி வைக்கப்படுகின்றன. You cannot have resist the force of God. இறைவனின் அந்த செய்கையிலே உன்னை எதிர்த்துலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஒரு இரும்பால என்ன செய்ய முடியும்? காந்த பக்கத்துல வந்தா போய் சேர்ந்து ஒட்டிக்கதான் வேணும். அதனால அதுக்கு there is no other go இல்லையா? அதுக்கு வேற வழி இல்லை இல்லையா? சோ அந்த மாதிரி நீ ஈஸ்வரனால் ஆற்றுவிக்கப்படுகின்றவன் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். ஒரே சந்திரன் உதித்த பின் சமுத்திரம் முதலிய பல வஸ்துக்களும் தங்கள் தங்கள் குணானுசாரமாக சேஷ்டிக்கின்றன. அந்த சந்திரனை கண்ட மாத்திரத்தில் சமுத்திரம் பொங்குகிறது. அழகான சூப்பர் எக்ஸாம்பிளுங்க. ஈஸ்வரா கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதை விட யாருங்க எக்ஸ்பிளைன். அதாவது ஈஸ்வரன் தான் ஆட்டுகின்றான் அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் அவன் சுயமாக சுதந்திரமாக தன்னிச்சைப்படி ஆட்டல அப்படிங்கிறதும் உண்மை. இந்த 2 உண்மையை அழகா இந்த உதாரணத்துல சூப்பரா எடுத்து வைக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் படிக்கிறேன். ஒரே சந்திரன் உதித்த பின் சமுத்திரம் முதலிய பல வஸ்துக்களும் தங்கள் தங்கள் குணானுசாரமாக சிருஷ்டிக்கின்றன. அப்போ சந்திரன் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் வரலைன்னா சமுத்திரம் பொங்காத வாஸ்தவம் தான். ஆனா சமுத்திரம் பொங்குவதற்கு சந்திரனா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இப்போ அதனுடைய குணாசாரம், அதனுடைய குணங்களின் அடிப்படையில தான் அது இயங்குது. ஆனா அதற்கு அதிஷ்டானமாக ஈஸ்வரன் சக்தி இல்லாம எதுவுமே நடக்காது. இந்த 2 விஷயத்தையும் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த சந்திரனை பார்த்த மாத்திரத்தில் சமுத்திரம் பொங்குகின்றது, பொங்கி பிரவகிக்கின்றது. சந்திரகாந்த கல்லினின்று நீர் பெருக தலைப்படுகின்றது. குமுதங்களிலிருந்து சகோதரங்களும் தங்கள்
சங்கோசத்தை விட்டு வாயை திறந்து காட்டுகின்றன. பூதங்களும்னா பூக்களும் சகோர பட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது சந்திரனின் ஒளியை உண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த சகோர பட்சி அழகா வாயை திறந்து அந்த சந்திரனால தான் தீவி கொண்டிருக்கிறது. ஆனா சந்திரன் ஒளியை வச்சுதான் வாழணும்னு நிர்ணயிச்சது அந்த சகோர பட்சி தான். சந்திரன் ஒண்ணு நிர்ணயிக்கல. ஆனா சந்திரன் இல்லைன்னா சகோர பட்சி வாழ முடியாதுங்கிறதும் உண்மைதான். சகோரத்தை காப்பாற்றுவது சந்திரன் என்பதும் உண்மைதான். ஆனால் சகோரத்தை இப்படி சந்திரனின் ஒளியை சாப்பிட்டு விட்டுத்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கதியில் வைத்திருப்பது யாருன்னா அது தன்னுடைய குணம். ஏன்னா சந்திரன் ஒளியை சாப்பிட்டாதான் நான் உயிர் வாழ்வேங்கிறது சகோரத்தினுடைய குணமாக இருக்கின்றது. குமுதத்தின் குணமாக இந்த மாதிரி இருக்குது. சந்திரன் சமுதிரத்தை கண்டவன பொங்கணுங்கிறது சமுத்திரத்துடைய குணம். சந்திரன் வந்தாதான் பொங்குது. ஆனா அது பொங்கணுங்கிறது யாருடைய குணம்னா சமுத்திரத்தை கண்ட மாத்திரத்தில் நான் பொங்குவேன் என்று சமுத்திரத்தின் குணமாக இருந்து அது பொங்குகின்றது. ஆனால் சந்திரன் இல்லைன்னா பொங்க முடியாதுங்கிறதும் உண்மை. சந்திரன் தான் பொங்க வச்சதும் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது உண்மைன்னு அழகா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படியே தங்கள் உற்பத்திக்கு காரணமான பூர்வ கர்மங்கள் என்ற விதைகளுக்கு தகுந்தபடி பிரகிருதி படைத்தவளாக அந்தந்த பிரகிருதிக்கு வசப்பட்டு இருக்கும் பலவையான பூதங்களும் ஒரு ஈஸ்வரனால் பற்பல விதமாக சேஷ்டிக்கும்படினா ஆட்டுவிக்கும்படி செய்யப்படுகின்றன. ஸோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு பூதம்னா இந்த இடத்துல நம்ம தான் மனுஷங்க தான். ஒவ்வொரு மனுஷனுமே ஒவ்வொரு குணாதிசயத்தோட இருக்கான். அவன் தன் பிரகிருதியின் அப்படின்னா தன் மாயையின் வசப்பட்டு தமோரஜோ சாத்விக குணங்களின் ஆதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் ஆட்டுறது அவன் தான். ஆனா அவனுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி அவன் ஆட்டுறான். சோ ஈஸ்வரன் தனியா வந்து சுயமாக சுதந்திரமாக அவனுடைய பர்சனல் விஷஸோட நம்மளை ஆட்டல. நம்மளுடைய பிரகிருதியின் குணானுசாரத்தின் அடிப்படையில் அவன் நம்மை ஆட்டுகின்றான் என்பதை அந்த எக்ஸாம்பிள் காட்டினாங்க இல்லையா? முதல்ல சந்திரன் கடல் பொங்குறதுக்கு சந்திரன் காரணம். ஆனா சந்திரன் பொங்குறதுக்கு சந்திரனுடைய குணமே காரணம் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளையும் ஈஸ்வரனை ஆட்டுகின்றான். எப்படி அப்படின்னா அது அவனவனுடைய பிரகிருதியின் சம்பந்தப்பட்ட குணானுசாரமாக அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அர்ஜுனன் தனது இப்ப எக்ஸ்ட்ரா அந்த ஈஸ்வரனுடைய ஹிருதயத்தில் இருக்கின்றான். சோ ஹூ இஸ் வேற எங்க இருக்காப்பா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குள்ளயும் இருந்தா தானே நம்ம ஆட்ட முடியும். அவன் பாட்டு எங்கேயும் இருந்தா என்ன எப்படி ஆட்டுறது? So try to believe and trust. என்ன believe? Trust that the God is everywhere அப்படிங்கிறதுல எனக்குள்ளேயும் இருக்கான்றது ரொம்ப ரொம்ப பெரிய உண்மை இல்லையா? உனக்குள்ளும் இருக்கின்றான் அப்படின்னு கண்ணனே சொல்றான். உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கின்றான். அர்ஜுனன் என்ற பாவத்தை தன்னுடன் சேர்த்து கொள்ளாமல் கேவலம் நான் என்ற மாத்திரமே ஒரு ஞான ஸ்புரணம் உன் சித்தத்தில் உண்டாகிறதே அதுவே ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. அர்ஜுனன் கிட்ட ஒட்டாம நான்ற ஒரு அவேர்னஸ்ல மட்டும் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் உனக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த நான் தான் அந்த ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் பிரம்மம். உடனே என்னது அந்த நான பிரம்மம்னு சொல்லி கொடுத்தீங்களே, பிரம்மம் தான் ஈஸ்வரனா இருக்கு. சோ தேர்ஃபோர் பிரம்மம் தன்னுடைய ஞானத்தோடு இருக்கக்கூடிய நிலையாக ஈஸ்வரன் இருக்கின்றான். சோ லெட்ஸ் நாட் கெட் கன்ஃபியூஸ் வித் பரபிரம்மா அண்ட் ஈஸ்வரா. மோர் ஆர் லெஸ் சிமிலர். பட் அது மாயின் தொடர்பு இல்லாம இருக்கு, அது மாயையோட இருக்கு அப்படிங்கிறது தான் மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? சோ இங்க ஈஸ்வரன் அப்படின்னு இங்க என்ன சொல்லியிருக்காரு? அந்த அர்ஜுனனுங்கிற அந்த விஷயத்துல டச் பண்ணாம நான்னு தனியா இருக்கு அப்படின்றது. அது என்னது? அப்போ பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பு. அப்புறம் என்ன இருக்கு என்கிட்ட? மனசு இருக்கு. அப்புறம் ஒண்ணு இருக்கு புத்தி. அப்புறம் என்ன இருக்கு? அகங்காரம். நான் ஸ்ரீகாந்த் என்ற ஒரு அகங்காரம் இடத்தில் இருக்கின்றது. சரியா? இந்த எட்டுலையுமே ஒட்டாம ஒண்ணு இருக்கு. அதுதான் இதுல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில இந்த எட்டும் இல்ல. இந்த எட்டுக்கும் அஸ்திவாரமா பேஸாக எது இருக்குன்னா ஒரு அவேர்னஸ் இருக்கு. அதுதான் நான்கிற அவேர்னஸ். அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த நான். அந்த நான் தான் நானே. சரியா? ஆனா அப்ப இந்த உடலு இந்த மனசு புத்தி இதெல்லாம் வந்து சும்மா ராஜுக்கா அது வந்து சும்மா இருக்கிற மாதிரி இருக்குப்பா. அது இல்லப்பா. ஆனா உண்மையில இருக்கிறது அந்த நான் தான். அந்த நீ வந்து உடலாக உன்னை கருதாதே, உன்னை மனமாக கருதாதே, புத்தியாக கருதாதே. வேஷத்துக்காக போட்ட நான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஃபீலிங்கும் இல்லாம உனக்குள்ள ஒண்ணு இருக்குடா. சோ தட் அவேர்னஸ் எவ்ரி ஒன் எல்லார்கிட்டையும் இருக்கு. இப்போ நீங்க இருக்கீங்க. நீங்க என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த உடம்பு தான் நானு, இந்த மனசு தான் நானு, புத்தி தான் நானு.
இதுக்கு மேல நம்மளால திங்க் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த உடலால் மனதால் புத்தி இன்னைக்கு கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இந்த உடல் மனம் புத்தியை கடந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கின்றதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதெல்லாம் என்னது, உடம்பே நீ மனசே புத்தின்னா இந்த மூன்றையும் கடந்த நிலையிலும் உனக்கு பல அனுபவங்கள் உள்ளன என்பதை நீ உணர வேண்டாமா? அதுதான் அந்த நான் இங்க காட்டியிருக்காரே ஒரு நானு, அந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்போ இது நான் இல்லையா அப்படின்னா இது சும்மா நாச்சுக்கும் நான். சரியா? சும்மா நாச்சுக்கும் இருக்கு. எது இருக்கு? அந்த பிரம்மமே தான் இருக்கு. இருக்கு, பொய்யா இருக்கு. அப்போ இந்த உடல் மனம் புத்தி இல்லையான்னு கேட்டா அது பொய்யாக இருக்கின்றது, தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது, அது உண்மை இல்லை என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க என்ன காட்டுறான்னா, உனக்குள்ள ஒரு சக்தி உன்னை ஆட்டிக்கொண்டிருக்கின்றது அல்லவா, அதுதான்டா நீ. உன்னை ஈஸ்வரன்னு நினைச்சாலும் உன்னை பிரம்மம்னு நினைச்சாலும் ஆல்மோஸ்ட் நீ அந்த ஞானியா தான் இருக்க போற. ஆனா அதை விட்டுட்டு இந்த உடல் மனம் புத்தின்னு நினைக்கிறியே. அப்போ இங்க என்ன சொல்றாரு ஈஸ்வரன், என்ன சொல்லிட்டாரு, உன்னை ஆட்டுபவர்னு சொன்னாரா இல்லையா? இந்த உடலை ஆட்டுறது யாரு? நம்ம மனசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த உடலை ஆட்டுறது மனசு இல்ல. இப்ப மனசை ஆட்டுறது யாரு? நம்ம புத்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா புத்தியும் இல்ல. ஏன்னா இந்த உடல் மனம் புத்தி மூன்றையும் ஒருவன் ஆட்டிக் கொண்டிருக்கின்றான் அல்லவா. அவனை பிரம்மம்னு வச்சுக்கோங்க அல்லது ஈஸ்வரன் கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்லைங்கிறான். அதுதான் இங்க சொல்லிட்டாரு அவரு. அப்போ உனக்குள்ளிருந்து ஒரு ஈஸ்வரன் உன்னை ஆட்டிக் கொண்டிருக்கின்றான். அவன் நினைத்ததுதானே நடக்குது. நீ நினைக்கிறது ஏதாவது நடக்குதா? ஒண்ணு நடக்குது. ஆனா அவனுடைய அப்ரூவல் இல்லாம ஏதாவது நடக்குதா? இப்போ உனக்குள் அந்த சக்தி இருக்கின்றது. அதே சக்தி தான் எல்லார்கிட்டயும் இருக்கு. உன்னை இயக்குற அதே ஈஸ்வரன் தான் எல்லார்கிட்டயும் இருக்கான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன்னை ஈஸ்வரன் என்று நீ உணர்ந்தால் கூட அனைத்தும் ஒன்று என்ற தத்துவத்துக்குள் வந்து விடுவாய். உன்னை இயக்குவது போல்தான் அனைத்தையும் அனைவரையும் ஈஸ்வரன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு ஆழமான புரிதல் வந்தாலே போதாதான். அப்ப இது என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இந்த இடத்துல. இந்த நான் அர்ஜுனன் அப்படிங்கிற இந்த நான் அர்ஜுனன்ல எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் மனம் புத்தி உடல் அல்லது நான் அர்ஜுனன். சோ இந்த கான்செப்ட் இது வெறும் வேஷம். அந்த வேஷத்துக்காக போடப்பட்ட இந்த விஷயத்தை தாண்டி அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டவன் ஒருத்தன் இருக்கான்ல. சோ இதெல்லாம் வேஷம்னா இதெல்லாம் டூல்ஸ் அப்படின்னா கருவிகள் அப்படின்னா அந்த கருவிகளை இயக்குபவன் ஒருத்தன் இருக்கான்ல. அந்த இயக்கமாக உன்னை நீ உணர முயற்சி செய். அதை பிரம்மம்னு நினைச்சாலும் பரவாயில்ல, ஈஸ்வரன் நினைச்சாலும் பரவாயில்லன்னு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. பட் ஈஸ்வரன் நினைக்கும் போது சர்வங்கன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து மற்றபடி பிரம்மமும் ஈஸ்வரனும் எல்லாமே ஒண்ணுதான். சரியா? சோ தி ஜீவா கேன் ஸ்ட்ரைட் அவே பிகம் பரபிரம்மா நாட் அன் ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள இப்போதைக்கு போக வேணாம். பிகாஸ் இங்க ஒன்னஸ் ஃபீலை இன்சிஸ்ட் பண்றதுக்காக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாயை விட்டா ஈஸ்வரனும் பிரம்மமும் ஒண்ணுதானே. மாயில் இருக்கும்போது மட்டும்தானே அவனுக்கு சர்வங்க தன்மை இருக்கு. அதனால பிரம்மம் வேற ஈஸ்வரன் வேற கிடையாது. உங்களை ஈஸ்வரனாக உணரும் போது நீங்கள் பிரம்மமாகத்தான் உணர்வீர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே ஈஸ்வரனுடைய சொரூபம். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் உன்னுடைய இயற்கையை வேலை செய்யும்படி தூண்டி வைப்பான். பின்பு நியாயப்போர் ஏன்னா தர்ம போர் இல்லையா அது? சாரி, கண்ணே தெரியல. நீயாக போர் செய்வதில்லை என்று இருந்த போதிலும் அந்த இயற்கை உன்னை போர் செய்யும்படி நிச்சயமாக செய்து வைக்கும். ஆகவே ஈஸ்வரனே சர்வ சுவாமி. அவன் பிரகிருதியை நியமிக்கட்டும், அவன் இந்திரியங்களை வேலை செய்யும்படியாக சுகமாக செய்து கொள்ளட்டும். நீ மாத்திரம் சேர்க்கையையும் செய்கையையும் செய்யாமையையும் பிரகிருதியின் கழுத்தில் கட்டிவிடு. Again, yet another important point, so I have to explain in detail. உன்னுடைய பூர்வ கர்மானுஷாரத்தின் அடிப்படையில் உனது கர்மாவின் படி இந்த இடத்துல நீ போறதான் போற. இங்க ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வரணும். உங்களுக்குலாம் வரலனாலும் உங்க சார்பை நானே கொண்டு வந்துடுறேன். சோ என்ன சந்தேகம் வந்திருக்கணும் அப்படின்னா, நான் பொதுவா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒண்ணு நீ செய்யறது, இன்னொன்னு உனக்கு நடக்கிறது அப்படின்னு அடிக்கடி பேசியிருக்கேன். அதுல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீ செய்யறதுக்கு நீ தான் காரணம், அதுக்கு கர்மாவை இழுக்காத. ஆனா உனக்கு நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கர்மா காரணம், அதுக்கு நீன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்க சொல்லி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, அர்ஜுனன் இப்போது போர் செய்ய வேண்டுமா கூடாதா என்பது அர்ஜுனன் முடிவு செய்வதல்ல, அது அவன் கர்மானுசாரமாக அந்த பிரகிருதி முடிவு செய்ய போகிறது. நீ மாட்டேன்னாலும் நீ போர் செய்யத்தாண்டா போற என்று கண்ணன் சொல்லுகின்றான். சரியா? அப்ப லாஜிக் இருக்குது இல்ல?
ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க? நான் செய்றதுக்கு நான் தான் டிசிஷன் பண்ணணும், டிசைட் பண்ணணும். எனக்கு நடக்கிறதுக்கு தான் அ என்ன நடக்கும்ன்றது என் கையில இல்லன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப கண்ணன் இப்படி சொல்லிட்டானே என்றத கேள்வி உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டும். சரியா? இப்ப இத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, பொதுவா ஒரு சாதகர்களுக்காக நம்ம பேசும்போது இத சொல்றோம். பக்தனுக்கு இது பொருந்தாது. பக்தன் வந்து சரணாகத நிலையில இருக்கின்றான். அவன் அவன் செய்வதும் கூட அந்த இறைவன் செயலே. எனக்கு நடப்பதும் அவன் செயலே. நான் செய்வதும் அவன் செயலே. யாருக்கு? பூரண சரணாகதி அடைந்த பக்தனுக்கு. சரியா? பட் ஒரு வேற தி நார்மல் பீப்பிள்ஸ்க்கு நம்ம பேசும்போது, ஆ நம்ம ஈகோல இருக்கோம். சோ நான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல, நீ செய்ற அப்படின்னா கூட, நீ செய்றது மட்டும் தான்டா நீ செய்ற. ஆனா உனக்கு நடக்கிறது நீ ஏற்கனவே உன் கர்மால நீ என்னென்ன நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கியோ, அதுதான் நடக்குது. நீ நடக்கிறத தடுக்க முடியாது. அத மாத்த முடியாது. உனக்கு எது எது நடக்கணும், என்னென்ன நேரத்துல நடக்கணும்னு இருக்கோ, அது நடந்தே தீரும். என்று அந்த ஈஸ்வரனின் பவர சுட்டிக்காட்டுவதற்காகவும், கர்ம வினையை புரிந்து கொள்வதற்காகவும் நம்ம அவ்வாறு சொல்லியது உண்டு. சரியா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நீ செய்வதை கூட உன் கர்மானுசாரத்தால செய்யப்படுவாய்" என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஓகேவா? பெருசா லாஜிக்லாம் ஒண்ணும் இடிக்கல. நீ அகங்காரத்திலேயே இருந்தா கூட, இன்னைக்கு நான் இத கண்டிப்பா நான் செஞ்சுடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் செய்யணும்னு நினைச்சது நடந்திருக்கா? இப்போ நீ செய்வதற்கு நீ காரணம்னு நான் சொன்னேன் வாஸ்தவம் தான். ஆனா நீ செய்வதற்கு நீ காரணம் என்பதும் கூட 100% சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்மளால ஆகப்போறது ஒரு மண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு நான் சென்னைக்கு போகணும்னு நீங்க பிளான் பண்றீங்க. நீங்க பிளான் பண்ணி நீங்க எல்லா ப்ராசஸையும் பண்ணிட்டீங்க. வண்டிய கூட ஏறி உட்கார்ந்துட்டீங்க. வந்து சேரணும்ல. சோ நீ நீ செய்கின்ற விஷயங்களே கூட இறைவனின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதற்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் எவனாவது வந்து நடந்து போகும்போது வழிக்கு விழணும்னு நினைச்சானா? அப்ப நீ ப்ராப்பரா தான் நடந்து போன. ஆனா வழிக்கு விழுந்துட்ட. அப்ப சொல்லும்போது சொல்லுவான். என்னடா பார்த்து வர வேண்டியதுதானே! நான் பார்க்காமலா வந்தேன். இப்படித்தான் வந்தேன். அவ்வளவுதான். விழணும்னு இருக்கு விழுந்துட்டேன். சோ இது நான் செய்கின்ற செயல் தானே! அப்போ நடந்து போகுதல் அப்படிங்கிறது தெளிவா நடந்து போகின்ற செயல். வழுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவும் இல்லை. ஆனால் வழிக்கு விழுந்தேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது மாரி டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும். சோ ஃபார் தட் பர்ப்பஸ் இந்த இடத்துல நீங்க இத புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இங்கே இந்த ஊரிலே அவனுடைய கர்மாவின்படி இவனை செயல்படுத்த வேண்டும் என்று ஈஸ்வரன் தீர்மானித்து விட்டால், கண்டிப்பா அது நடந்தே தீரும். இந்த இடத்துல அவன் வந்து ஈகோல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்தா, இதுக்கும் அவன் கர்மாவ மறுபடியும் ஏத்துக்கணும். இல்ல அப்டின்னா, அவன் பியூர் லவ்ல இருந்தான்னா, இறைவன் இச்சை அவனை எந்த திசையில தள்ளிட்டு போகுதோ, அவன் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பான். இல்ல அப்டின்னா, பல்ல கடிச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கல, பிடிக்கலன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நீ செஞ்சுக்கிட்டு தான் இருப்ப. இன்னைக்கு எத்தனையோ பேரு அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு பிடிக்காத விஷயத்த செஞ்சுக்கிட்டு தானே இருக்கான். சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் உனது கர்மாவின்படி செய்ய வேண்டியது வந்தால் அதை தடுக்கவும் முடியாது என்ற விஷயத்தையும் நீங்கள் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். மோரோவர் அப்ப நீங்க சொன்னீங்களே அப்படின்னா, உன் அகங்காரத்த நீ ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நான் செய்கிறேன் என்ற ஃபுல் ஈகோல நீ பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கு இறைவன் பொறுப்பல்ல. அது நீயே தான் பொறுப்பு. நீ தானே கிரியேட் பண்ற. அப்போ அதுக்கு நீயே தான் காரணம். அப்போ இவன் ஈகோல பண்ற செயலுக்கெல்லாம் வந்து இறைவனை காரணம் காட்டிடக் கூடாது என்பதற்காக அதை நாம் சொன்னோம். அதுவும் உண்மை. சரியா? இப்போ எல்லா ஆக்ஷனுக்குமே வந்து ஈஸ்வரன் பொறுப்பல்ல. அவன் கர்மவினை எழுதுவதே நீ பண்ற ஆக்ஷன பேஸ் பண்ணி தான் எழுதுறான். அப்போ உனக்கு சுதந்திரத்த குடுத்திருக்கான். நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. பட் சம் டைம்ஸ் நீ இதத்தான் பண்ணணும்னு அவன் டிசைட் பண்ணிட்டா, அதையும் தடுக்க முடியாதுங்கிறத மட்டும் சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டா போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஐ திங்க் ஐ ஹேவ் கிளாரிஃபைட் யுவர் டவுட். நீங்க கேட்காத டவுட்ட நானே கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. இந்த இயற்கை உன்னை போர் செய்யும்படி நிச்சயமாக செய்து வைக்கும். ஆகவே ஈஸ்வரனே சர்வசுவாமி. அவன் பிரகிருதியை நியமிக்கட்டும். அவன் இந்திரியங்களை வேலை செய்யும்படியாக சுகமாக செய்து கொள்ளட்டும். நீ மாத்திரம் செய் செய்கையையும் செய்யாமையையும் பிரகிருதியின் கழுத்தில் கட்டிவிடு. அடிகளை என்ன அருமையா முடிச்சிருக்காரு பாத்தீங்களா? பக்தனா இருன்னு இன்டைரக்டா சொல்லியிருக்காருங்க. பக்தன் என்ன பண்ணுவான்? பக்தன் டோட்டலா தன்னை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு, நான் செய்கிறேன் என்ற பாவமும் இல்லாமல், நான் செய்யலைங்கிற ஃபீலிங்கும் இல்லாம அவன் பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பான் நடக்கிறது நடக்கட்டும்னு. அந்த மாரி இருடா. டேய்! நீ முழுசா வந்து என்கிட்ட ஒப்படைச்சுட்டு, அல்லது பிரகிருதியின் கையில ஒப்படைச்சுட்டு, நான்ற இந்த ஃபீலிங்க விட்டு வெளிய வந்துரு. அதுக்கப்புறம் உன் உடம்ப இயக்கிட்டு போட்டும். அது தானா போர் நடக்கும். நீ எதுவுமே செய்யலைன்னாலும் நடக்க வேண்டியது நடக்கிறது தடுக்கவே முடியாது. உனது இச்சையின்றி ஆனால் இந்த செயல்கள் எல்லாம் நடப்பதாக அமையட்டும். சரணாகத பக்தனுக்கு அவன் செய்கிறேன் என்ற பாவமே இல்லாமல் எல்லா செயலும் நடப்பது போல் உன்னுள்ளும் நடக்கட்டும் என்று கண்ணன் கடைசியில சொல்லி ஆசீர்வதிக்கிற மாரி முடிக்கிறார். சரியா?
சோ தேர்ஃபோர் கண்ணா நீர் வந்து ரொம்ப பல்ல கடிச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோ நான் மாட்டேன் மேட்டேன்னு கிளே சொல்லிட்டு இருந்தாலும் கண்டிப்பா பண்ணத்தான் போற. அதுக்கு பேசாம சரணாகதி அடைஞ்சிட்டு நீ பாட்டுக்கு இருந்துட்டேன்னா நடக்கிறது தானா நடந்துட்டு போகுதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாமேடா. புதுசா கர்மாவாவது சேராம இருக்கமே. நீ பல்ல கடிச்சிட்டு இருந்தேன்னா கர்மா வேற சேர்த்துக்கிட்டு இருப்பியே என்றெல்லாம் சொல்லி ஈஸ்வரனுடைய சர்வசக்தியை ப்ரூவ் செய்துவிட்டு அவன் கர்மாரசாரத்தால் தான் அவன் ஆட்டு வைக்கின்றான் என்பதையும் அவர் தீர்மானமாக சொல்லிவிட்டு உனது கர்மாப்படி நீ போர் செய்ய வேண்டும் என்று இருப்பதால் நீ பாட்டுக்கு சரணாகதி நிலையில இருந்துவிடு, செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே போயிட்டே இரு என்று அழகாக இந்த ஸ்லோகத்தை கண்ணன் சொல்லி முடித்திருக்கின்றான். அடுத்த ஸ்லோகத்துல என்ன வருதுன்னு நாளைக்கு பார்ப்போம்.